Hi friends, welcome to Siva Lotus Garden. நம்ம சேனலுக்கு எல்லாத்தையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு கார்டன் டூர் தான் நம்ம பார்க்க போறோம். அப்புறம் நம்ம தோட்டத்துல நல்லா பூத்துக்கிட்டு இருக்க ஒரு சில வெரைட்டிஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கிறது ஸ்வேதாங்கிற வெரைட்டி தான். இது வந்து ஒரு நல்ல ஒரு டிராபிக்கல் வெரைட்டி. உங்களுக்கு கண்டினியூஸா ஃப்ளவரிங் தந்துக்கிட்டே இருக்கும். பாருங்க எனக்கு எத்தனை மொட்டு இருக்குன்னு நீங்க வீடியோல பார்த்தாவே தெரியும். பாருங்க இது இந்த பிளான்ட்ல அந்த லீஃப்ல இருந்து ஒவ்வொரு மொட்டா வரிசையா வந்துட்டு இருக்கு பாருங்க. 1 2 3 இங்க ஒன்னு ஃப்ளவரிங் ஆச்சு 4. இது 5th ஃப்ளவர் இந்த பிளான்ட்ல. பாருங்க இது சின்ன மொட்டு தான். இன்னும் இது பெருசாகும். இன்னும் ஒரு வாரத்துல இது விரிஞ்சிரும். பாருங்க பிஞ்சு மொட்டு தான். நல்ல ஒரு முத்து அடுக்குன மாதிரி இருக்கும். கர்ணா மாதிரியே இருக்கும். அதை விட கொஞ்சம் தெளிவா தெரியும் அந்த அடுக்குனது. பாருங்க இதழ்ஸ்லாம் கொட்டுது அது கை வைக்கிறப்ப. இது வந்து ஒரு நல்ல ஒரு டிராபிக்கல் வெரைட்டி. பாருங்க 1 2 இங்க இருக்கு பாருங்க 3 இங்க இருக்கு பாருங்க 4 அங்கன ஒன்று இருக்கு 5 அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா 6 7 இன்னும் கொஞ்சம் மொட்டு தண்ணிக்குள்ள இருக்கு. அது இன்னும் ஒரு 2-3 டேஸ்ல மேலே வந்துடும். பாருங்க ஸ்வேதாங்கிறது இது ஒரு நல்ல ஒரு டிராபிக்கல் வெரைட்டி. உங்களுக்கு கண்டினியூஸாக ஃப்ளவரிங் தந்துக்கிட்டே இருக்கும். அதோட ஃப்ளவர் விரிஞ்சதை கூட இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். நல்ல ஒரு சூப்பரான வெரைட்டி தான் ஸ்வேதா. பாருங்கள் மற்ற இலையை விட இந்த இலை கொஞ்சம் மேலே வருது. ஃப்ளவர் வந்து மெச்சூர்ட் ஆகுது. இந்த பிளான்ட் வந்து மெச்சூர்ட் ஆகிறப்ப லீஃப் வந்து ஹைட்டு கொடுக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. பாருங்கள் இதோட டியூபர்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நிறைய பேர் ப்ரீ புக்கிங்கும் பண்ணி வச்சுருக்கீங்க. பாருங்கள் ஒரு சூப்பரான டிராபிக்கல் வெரைட்டி தான் ஸ்வேதா. இது வந்து புது வெரைட்டி ஃப்ளவர் தான். இதுவும் நல்ல ஒரு டிராபிக்கல் வெரைட்டி தான். இது வந்து ஒரு இன்மெச்சூர்டு ப்ளூம் தான். பாருங்கள் இன்மெச்சூர்டு ப்ளூம் எவ்வளவு நல்ல ஒரு ரெட் கலரில் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு டார்க் ரெட்டில் பூக்கக்கூடிய வெரைட்டி தான் சேராங்கிறது. இது இந்த பிளான்ட்டில் 3rd ஃப்ளவரு. பாருங்கள் இது 4th பட்டு. இனிமேல் மொட்டு வைக்கும். நீங்கள் எந்த வெரைட்டி பிளான்டிங் பண்ணாலும் அந்த டப்பில் அந்த வெரைட்டியோட நேம் வந்து நீங்கள் எழுதணும். அப்போ தான் அந்த வெரைட்டியோட ஐடி உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும். பாருங்கள் அந்தந்த வெரைட்டியோட நேம் வந்து அதில் எழுதணும். அப்போ தான் இல்லைனா உங்களுக்கு ஐடி மாறி போயிடும். நம்மள்கிட்ட எப்போதும் ஐடி மாறாது. பாருங்கள் சூப்பரான வெரைட்டி தான் சேராங்கிறது. கண்டினியூஸாக உங்களுக்கு ஃப்ளவரிங் தந்துக்கிட்டே இருக்குங்க. பாருங்கள் சீட் பாடை சுற்றி ஒரு இதழ்கள் இருக்குது. அது ரொம்ப அழகாக இருக்கும்.